தமிழ்நாடு வெல்லும். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பரங்குன்றம் பஸ் ஸ்டாண்டு பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா அவர்கள், நான் ஜெயித்தேன் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் மலை மேலே தீபத்தை ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி புதிய வாக்குறுதி ஒன்று கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனால் இந்த பகுதி மக்கள், திருப்பரங்குன்றம் பகுதி மக்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட கட்டி கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே வந்தபோது பார்க்க முடியுது. இங்கே பஸ்ஸில் ஏறணும்னு நினைக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேருமே இங்கே மரத்தடியில் இருக்கக்கூடிய கற்களில், அதே போல் மற்ற கடைகளுக்கு முன்பு, பாலத்துக்கு கீழே இப்படியெல்லாம் நின்று தான் பஸ்ஸை ஏறி போவதை பார்க்க முடியுதே தவிர, ஒரு சாதாரண அடிப்படை விஷயமான ஒரு பயணிகள் நிழற்குடையை கட்டி கொடுத்துருந்தா எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயனாக இருந்திருக்கும். ஆனால் இந்த திருப்பரங்குன்றத்தில் எங்களுக்கு ஒரு பயணிகள் நிழற்குடையை கூட கட்டி கொடுக்கவே இல்லை என்ற குற்றச்சாட்டை இன்றைக்கி பொதுமக்கள் வைப்பதை பார்க்க முடியுது. நீங்க உட்கார்ந்திருக்கீங்களே, உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வசதி எல்லாம் எதுவும் இல்லையா? பஸ் ஸ்டாப் வசதி இல்ல, ரொம்ப சிரமமா இருக்கு. இவங்களை விரட்டி விட்டா ரோட்ல தான் நிக்கிறோம். நாங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் எப்படி பார்த்தாலும் இங்கே தான் நிக்கணும். நான் வெளியூர் இங்கே வந்திருக்கேன். ஆனால் பஸ் ஸ்டாண்டு ரோட்டில் தான் இறங்குவோம், ரோட்டில் தான் ஏறுவோம். இங்கே வந்து வெளியூர் போகிறவங்க ஏறுவாங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டுன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை. ரோட்டில் இறங்குவோம், அதே மாதிரி கோவில் ஸ்டாப்புன்னுவாங்க, அங்கே இறங்குவோம், அங்கே பஸ் ஏறி போவோம். இந்த இருக்க உட்காந்துருக்கேன் பாரு, வெயிலையும் இதுலேயும் உட்காந்துருக்கேன். பஸ் ஸ்டாண்டே இருக்கு. ஒரு பயணிகள் நிழற்குடை கூட கட்டித்தரல. ஒரு சிரமமா இல்லையா உங்களுக்கு? சிரமமாக தான் இருக்கு. இந்த உட்காந்து எரியுது. இப்போ சத்த நிற்கிறேன், உட்காந்துருக்கேன், இப்படி தான் உட்காந்துருக்கேன். ஒரு மழை வெஞ்சாலும் கூட ஒன்றுக்கு இடம் இல்லை, உட்காந்துருக்கு இடம் இல்லை. கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படி இருந்தால் கூட வெளியூர்காரங்களாம் வருவாங்க. ஒரு பஸ் ஸ்டாப் கூட இது வரைக்கும் இது பண்ணலை. இல்லை, இந்த இருக்கு இல்லை, இப்படி தான் பாலம் மட்டும் பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. ஒரு பயணிகள் நிழல் கூட உட்கார்றதுக்குலாம் வசதிலாம் எதுவுமே பஸ் ஸ்டாப்லாம் இல்லை. பஸ் ஸ்டாப் இல்லை. இப்படி சும்மா அந்த சாதாரண உட்காந்து பஸ் ஏறுறீங்க. ஆமாம், சிரமமாக இருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது? ஆமாம், அந்த உட்காந்துக்க சுடுதில்ல. பஸ் ஸ்டாப் இருந்தால் நாங்கள் உட்காந்துக்கிறோம்ல, பஸ் ஸ்டாப் இல்லை. மழை வந்தால் கூட ஒன்றே இடம்ல பாருங்க, பிளாட்பாரத்தில் உட்காந்துருக்கோம். இந்த கடைகளை வேணால் அவங்க வயிறாங்க, என்ன செய்ய? பஸ் ஸ்டாப் போடுங்க முதல். இதானே திருப்பரங்குன்றம் பஸ் ஸ்டாண்டு. இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. அது எல்லாருக்குமே மக்கள் உரிமை. இன்னைக்கு இருக்கிறதுனால இந்த பஸ் ஸ்டாப் இல்லாதனால எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இங்கேருந்து போயிட்டு போகிற ஒரு 1/4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ் ஏற வேண்டியதாக இருக்குது. இதே இந்த பஸ் ஸ்டாப் இருந்துச்சுன்னா எல்லா மக்களுங்கனாக்குள்ளே உட்காந்து ஏறி போவாங்க. பஸ் ஸ்டாண்டுன்றது எல்லா இடத்துலையுமே இருக்கணும்னே. பஸ் ஸ்டாண்டு இருந்தால் தான் எல்லாருக்குமே நல்லது. இப்போ நான் காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போக வேண்டிய 6:45 எந்திரிச்சு வந்தேன்னா இங்கேருந்து ஓடி போய் 1/4 மணி நேரம் கழிச்சு தான் நான் பஸ் ஏற வேண்டியிருக்கு. அப்போ அந்த பஸ்ஸை மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ என் வேலை பாதிக்குது. அப்போ இதே இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நான் 6:45 வந்தேன்னா அந்த 7 மணி வண்டியை நான் பிடிச்சிருவேன். எங்களுக்கு தேவையான பஸ் ஸ்டாண்டு, இளைஞர்களுக்கு தேவை பஸ் ஸ்டாண்டு, பொதுமக்களுக்கு தேவை பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஆமாம், கண்டிப்பாக சிரமப்படுறாங்கண்ணே. அவங்க எங்கேருந்து இறங்கி வராங்க? அங்கேருந்து இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு, கோயில் ஸ்டாப் இங்கே இறக்கி விட்டாங்க. இப்போ என்னன்னாக்கா கொஞ்சம் தள்ளி இறக்கி விட்றாங்க. அங்கேருந்து அவங்க நடந்து வரைக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. வந்து கோயில் ஸ்டாப்கிட்ட இறக்கி விட்டாங்க, அங்கேருந்து வரைக்கும் சிரமம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இங்கே இறக்கி விட்டாங்கன்னா அவங்க அப்படியே நேராக நடந்து போயிடுவாங்க. நாங்கள் நைட்டு வந்து படுக்கிறப்ப 10 மணி ஆகி போயிருது. 10 மணின்றப்ப நாங்கள் 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு வரப்போ இங்கேருந்து அவசரமாக ஓடி போயிட்டு இங்கே இப்போ எனக்கு வீடு அங்கே இருக்குன்னா நான் அங்கேருந்து பஸ் ஸ்டாப் போகிறதுக்குள்ளே 1/4 மணி நேரம் ஆகி போயிருது. அந்த 1/4 மணி நேரத்தில் இங்கனக்குள்ளே இருந்தேனாக்கா அந்த பஸ் வந்துச்சுன்னா நான் அப்புறம் ஃப்ரீயாக ஏறி போயிடுவேன். இப்போ நான் சிரமப்பட்டு போக வேண்டியது. இதனால என்ன பண்ண வேண்டியது? 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்க வேண்டியது. ஒரு நாளைக்கு லேட் ஆகிடுச்சுன்னா வேலை கட் ஆகி போயிருது. அப்போ திருப்பரங்குன்றத்துக்கு பஸ் ஸ்டாண்டு கண்டிப்பாக தேவை. இதான் இருந்த திருப்பரங்குன்றம் பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் வந்து பஸ்ஸிங் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்க்கிங் மாதிரி ஆகிப்போச்சு. எங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு கண்டிப்பாக தேவை. திருப்பரங்குன்றம் பஸ் ஸ்டாண்டுக்கு தேவை. திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. பஸ் ஸ்டாண்டு வசதி கூட இங்கே பயணிகள் நிழற்குடை கூட இல்லை அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்குது. பயணிகள் நிழற்குடை அங்கே கட்டினாங்க, ஆனால் அங்கே கட்டினது மிகப்பெரிய கஷ்டம். இங்கே உண்மையான ஒரு பஸ் ஸ்டாண்டே இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டையும் கொண்டு வரல. இங்கே பஸ் ஸ்டாண்டு கொண்டு வரல, வண்டி நிற்கிறதுக்குள்ள. இப்போ பௌர்ணமி மலை சுற்றுறாங்கல்ல, இந்த சர்வீஸ் ரோடு திமுக வந்ததுக்கப்புறம் போட்ட சர்வீஸ் ரோடு. இதுக்கு முன்னாடி இந்த சர்வீஸ் ரோடு ஓப்பனே ஆகலை. திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சர்வீஸ் ரோடை வந்து நம்ம திமுக இப்படிலாம் போட்டாங்க. அவங்க வெறும் பாலத்தை மட்டும் கட்டிட்டு போயிட்டாங்க.
உறுதியாக கிருத்திகா தங்கப்பாண்டி தான் வெற்றி பெறுவாங்க. செல்லப்பா அவர் வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு போனவர் திரும்ப மக்களுக்கு நன்றி சொல்லக்கூட வரல. அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றாரு. ஆனால் கிருத்திகா வந்து ஒரு 3 வருஷமாகவே தொகுதியில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நல்ல திட்டமாக இருக்கட்டும், ஒரு நல்லது கெட்டதமாக இருக்கட்டும், ஏரியாவில் வந்து ஒரு கோயில் திருவிழாவாக இருக்கட்டும், அதில் மக்களுங்களோட கலந்து மக்களாகவே இருக்காங்க. அதுவும் போல் எலெக்ஷனில் ஓட்டு கேட்டு வர்றதா இருக்கட்டும், வண்டியில் 1 மணி நேரம் வந்து வண்டியில் கேட்டு வந்தாலும் ஒரு மக்களை காத்தாங்கன்னே இறங்கி அவங்களோட மக்களாக பழகுறாங்க. இது எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. அதனால் இனி போக போக இன்னும் குறிப்பிட்ட காலம் இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்கா, இந்த காலகட்டத்தில் இன்னும் ஓட்டு அதிகமாக வாங்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கிருத்தியாவுக்கு. இந்த பயணிகள் நிலக்கூடை மாதிரி எதுவுமே இல்லை இங்கே இல்லை. இப்படி சும்மா கடை முன்னாடி 2 பஸ் வந்தால் ஏறி போகிறது அப்படி தான் இருக்கா? பஸ் ஸ்டாண்ட் கூட கட்டி கொடுக்கலாம். இல்லை இல்லை. பஸ் ஸ்டாண்டு இருந்தால் எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது தான். போக்குவரத்து நல்லது தான், நல்லா இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டு இல்லாமல் வெளியூருக்காரங்களே வந்தாலும் எங்கே இருக்குது பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்குறாங்க. ஒரு கோயிலுக்கு போகிறது கூட வழி இல்லாமல் இருக்குது. வெளியூர்ல இருந்தெல்லாம் கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல. ஆமாம். பயணிகள் நிழற்குடை இல்லாமல் ரோட்டில் அங்கங்கே அது அப்படி தான் நிற்கிறேன். அதை செய்ய மாட்றாங்களே. மக்களுக்கு செஞ்சால் நல்லது தான். இப்போ நான் வந்து இப்போ அதை செய்ய மாட்றாங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் மக்கள் வந்து பஸ் ஏற தடுமாறுறாங்க. உள்ளூர்காரங்களுக்கே தெரியல. உள்ளூர் எங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு தெரியாமல் இருக்காங்க. அதுக்கு ஒரு வழி பண்ணால் எல்லாத்துக்கும் நல்லது. இந்த எம்எல்ஏ வந்து எதுவும் பயணிகள் நிழற்குடை அதெல்லாம் எதுவும் இது பண்ணலையா? அதை செஞ்சால் நல்லது தான். இன்ன வரையும் செஞ்சதில்லை. இன்ன மாதிரி இதுக்கு மேலே அதை நல்லது செஞ்சால் எல்லாத்துக்கும் நல்லது. திருப்பூண்டம் முதல் படை வீடுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடையாது. பயணிகள் நிழற்குடையும் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. திருப்பூண்டம் மாதிரி ஒரு ரொம்ப மோசமான எந்த ஏரியாவும் இருக்கக்கூடாது. முதல் படை வீட்டில் இவ்வளோ கொடுமைப்படுத்தக்கூடாது இவங்களும். பயணிகள் நிழற்குடை கூட இல்லையா? எல்லாரும் ரோட்டில் அங்கங்கே நின்று தான் பஸ் ஏறுறாங்க. அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இருந்துச்சுங்க, ஒரு 15 வருஷம் ஆச்சு. இந்த பாலம் கட்டுறோம்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டு தற்காலிக வெளியே கொண்டு போகிறோம்னு சொன்னாங்க. பூங்கா ஸ்டாப்பு போயிடுச்சு, புளியமர ஸ்டாப் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு பாலம் கட்டினாங்க. இந்த பஸ்ஸு வர கிடையாது. இங்கே வந்து தெம்பளஞ்சி, வடபழஞ்சி, திருமங்கலம், இந்த பக்கம் வந்து சம்பக்குளம், காரியாப்பட்டி, இந்த பக்கம் பஸ்ஸு போச்சு. இது போக இங்கேருந்து அழகர் கோயில், அண்ணா நகர், மாட்டுத்தாவணி, ஒரு குறைஞ்சது 30-40 பஸ்ஸு நின்று போன இடம். இது வந்து முருகன் முதல் படை வீடுனால எல்லா கிராமத்தில் வருவாங்க, வந்து காய்கறி. இது பஸ் ஸ்டாண்டு வந்து அம்மாவோட வந்து பஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சு. அதே உள்ள பஸ் ஸ்டாப் உள்ளே உட்காந்து இருப்பாங்க அந்த இடத்துல. இப்போ வந்து அம்மாவோட ஆயிடுச்சு. அப்போ பஸ் ஸ்டாண்டு கூட கிடையாது. இது பாலத்தின் கீழே எங்கேயுமே யாரும் நிற்க மாட்டாங்க. இந்த வெயிலில் தான் நிற்கணும். இந்த இடத்துல அப்படி போனங்கிறது 1 கிலோமீட்டர் தூரம் போனால் கோயில் ஸ்டாப் இருக்குது, அங்கே போகணும். இங்கே போனால் ஆரியப்பட்டி பஸ் ஸ்டாப் போகணும், அதுக்கு 1 கிலோமீட்டர். இது போகும்போது ரயில்வே கடை தாண்டி போகும்போது பொதுமக்கள் பஸ்ஸில் வரும்போது ட்ரெயினில் அடிபட்டு நிறைய பேர் இறந்துறாங்க. பயணிகள் நிழற்குடை இருந்துச்சுன்னா வசதியாக இருக்குமா? வசதி நிறையா இருக்கும்ல. இல்லையே, பஸ் ஸ்டாண்டே இல்லையே, பஸ்ஸே வரல. அவர் நிழற்குடை வந்து என்ன செய்ய? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு குடிக்க கூட தண்ணி கிடையாது. கடையில் தான் தண்ணி கொடுப்பாங்க. பாத்ரூம் ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குது, வேறு பாத்ரூமும் கிடையாது. ஒரு பாத்ரூம் தான் கட்டியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் பகுதி கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் வசதி கூட இல்லாமல் மக்கள் அவதிப்படுவதை பார்க்க முடியுது. ஏற்கனவே இருந்த பஸ் ஸ்டாண்ட் என்பது அங்கேருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து போனால் தான் எங்களுக்கு பஸ் ஸ்டாப்பே வந்து இருக்கக்கூடிய இடம் இருக்குது. கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பயணிகள் நிழற்குடை அமைச்சு கொடுத்துருந்தா கூட எங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பேசுவதை பார்க்க முடியுது. இன்றைக்கி ஒன்றிய பாஜக அரசாக இருக்கட்டும், இந்த தொகுதியுடைய அதிமுக வேட்பாளரான ராஜன் செல்லப்பாவாக இருக்கட்டும், தீபம் ஏற்றுவோம் அப்படின்றத ஒரு பெரிய வாக்குறுதியாக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவதை பார்க்க முடியுது.